தேவனை முகமுகமாய் கண்டேன். அதனுடைய இன்னொரு பொருள் என்னவென்றால் தேவனோடு நெருக்கமான தொடர்பு, தேவனோடு நெருக்கமான ஒரு உறவு, intimacy with God. இதனாலே அநேகர் சொல்கிற வார்த்தை, இந்த போராட்டங்களினாலே தேவனோடு நெருங்கி வாழ முடியவில்லை. அன்பானவர்களே, இந்த அதிகாரம் போராட்டத்தோடு ஆரம்பிக்கிறது, ஆசீர்வாதத்தோடு முடிகிறது. Start with sorrow, end with song. Start with pain, end with praise. துதியில, அதாவது வேதனையில் ஆரம்பித்தான், சாதனையிலே அவன் முடித்தான். அவன் சொல்லுகிற வார்த்தை 30 வசனத்திலே, நான் ஆண்டவரை முகமுகமாய் கண்டேன். அன்பானவரே, இந்த நாளிலே ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டுமானால், நீ ஆண்டவரோடு ஒரு தொடர்பு இருக்குமானால் நிச்சயம் தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார். 5வது குறிப்பு, அவன் பலவீனங்களை அவன் ஒத்துக்கொண்டார். ஆண்டவர் சொன்னார், உன் பெயர் என்ன? அவன் சொன்ன வார்த்தை, என் பெயர் யாக்கோபு. இதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், அவன் உண்மையான தன் பலவீனங்களை ஒத்துக்கொண்டார். 2வது குறிப்பாக, தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னவுடனே மக்கள் இன்றைக்கு நினைப்பதெல்லாம் ஒரே, அதாவது வீடு, வசதி, வாழ்க்கையின் உயர்வு, வெளிநாட்டு வேலை, இவை ஆசீர்வாதங்கள் அல்ல, இவை எல்லாருக்கும் சொந்தம். ஆனால் தேவன் ஆஸ்வதிக்கும் போது முதலாவது ஆசீர்வாதம், அன்பானவர்களே, ஆண்டவர் அவன் வாழ்க்கையை மாற்றினார், அவன் எண்ணங்களை மாற்றினார், அவன் சுபாவங்களை மாற்றினார். யோசித்து பாருங்கள், அவன் கடந்து வந்த பாதைகள், அவன் கடந்து வந்த வேதனைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய சகல உன்னதங்களின் ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதைவிட மேலான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், ஆண்டவர் இவனை ஆசீர்வதித்த போது இவனுடைய உள்ளான காயங்கள் மாறிற்று. இதுவரை ஏசாவை குறித்த ஒரு பயம், இதுவரை ஏசாவை குறித்த ஒரு அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு, ஆனால் இப்போது கசப்புகள் மாறி, அவன் உள்ளான காயங்கள் மாறி, இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாய் மாறினான். அன்பானவர்களே, இதுவரை ஏசா அவனை தொடர்ந்து கொண்டு வந்தான், அவனை தாக்க நினைத்தான். இப்பொழுதோ அந்த ஏசா சொல்லுகிற வார்த்தை, உனக்கு தேவையானதை என்னிடத்திலே கேள். இதை எளிமையா சொல்ல வேண்டுமானால், அவனுக்கு வில்லனாய் இருந்தவன் இப்பொழுதோ கதாநாயகனாய் மாறிவிட்டான். என் அன்பு நண்பரே, உன் வாழ்க்கை இருக்கிற வில்லன்கள் மாற வேண்டுமானால், உன் வாழ்க்கையில் இருக்கிற உனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் மாற வேண்டுமானால், தேவனோடு ஒரு தொடர்பு, தேவனோடு ஒரு நெருக்கம், தேவனோடு உண்மையான அறிக்கை செய்யுமானால், you will escape from all the evil attacks. இதுவரை அவன் வாழ்க்கையிலே அவனை தாக்கிக் கொண்டிருந்த உள்ளான உணர்வுகள், காயங்கள் எல்லாம் மாறி இப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். 2வது ஆசீர்வாதம், யாருக்கு துரோகம் செய்தானோ, யாருக்கு தீமை செய்தானோ, அந்த தீமை செய்த